விடுதலையின் நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆனா இந்த கால வேளையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார், நம்ம எதுக்கு தகுதியாக இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் எப்படி ஆசீர்வதிப்பார் என்று. ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பரலோகத்தில இருந்து பூமியிலே நம்ம வாழ்கிற நமக்கு சொல்லுகிற இந்த கால வேளையில சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனா எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா? தலைமுறையும் ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் தாகம் எங்கே இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மகிமைப்படுத்தும்படியாய் எங்கே தாகம் இருக்கோ அங்கே கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த தாகத்தை தடுக்கவும் அந்த தாகத்தை ஒரு மனிதர்களுக்குள்ள இல்லாமலாக்குறதும் பிசாசுடைய வேலை. ஏன்னா அவன் ஆசீர்வாதத்தை பெறல, தேவன் கையில அவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளல. ஆனா நம்ம அனைதினமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம், இன்றைக்கு நம்ம வாழ்கிறது ஒரு ஆசீர்வாதம், இன்றைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். இந்த கால வேளையில நம்ம மேல ஜெபத்தை ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறாரு, அது ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவர்கள் மேல் உங்களுடைய தாகம் எங்கே இருக்கிறது? இந்த கால வேளையில உங்களுடைய தாகம், ஜெபிப்போம், நமக்காக ஜெபிப்போம், எனக்காக ஜெபிப்போம், என் குடும்பத்துக்காக ஜெபிப்போம். இந்த கால வேளை தேவன் என்று நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த பூமி முழுவதும் தேவாலயங்கள் திறந்திருக்கும், அங்கே வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை இந்த காலையில இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுடைய செலவுக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன அடுத்த கட்டம் செய்வோம் என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? இல்லை இன்று நாள் முழுவதும் முதல்ல ஓடணும், சர்ச்சைக்கு போய் ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நமக்காக கொடுத்த வார்த்தைகளை கொண்டு வந்து நம் மனதிலே வைப்போம், அதன்படி நடப்போம் என்று சொல்லி நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீர்களா? இல்ல பூமியில நடமாடுகிற சத்துருவினுடைய சேனைகளை இந்த கால வேளையில முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை பண்ணி நாம் வேதம் வாசித்து ஜெபித்து ஆவியில நிரம்பி ஜெபித்து பிசாசை பூமியில இல்லாமல் பண்ணுவோம் என்கிற தாகம் இருக்கிறதா? அவனுடைய வல்லமைகளெல்லாம் ஜெபத்தினால கட்டி போடுவோம் என்கிற தாகம் இருக்கிறதா? உங்களுக்கு எந்த தாகம் இருக்குது? தேவனுடைய பிள்ளைகளை, நரகத்தை யோசித்து பாருங்கள், நரகத்தை சிந்தித்து பாருங்கள், நரகத்தை குறித்து வேதத்தில் வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு தாகம் இருக்குமாம், ஆனால் தண்ணீர் கொடுக்க தேவன் அங்கே வரமாட்டார். அவர்களுடைய சரீரங்கள் காந்துமாம், அதை நினைப்பதற்கு தேவன் அங்கே வரமாட்டார். அங்கே புழுக்களும் பூச்சிகளும் சரீரத்துக்குள்ளே ரோடு மேல் பாதை போட்டு எல்லா பக்கமும் நுழைந்து காது வழியாவோ வாய் வழியாவோ மூக்கு வழியாகவோ அந்த புழுக்கள் புறப்பட்டு வெளியே வந்து வளைவனை உள்ள போகுமா. அந்த புழுக்களுக்கு சாவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, நரகத்துக்கு போகிறவர்களுக்கு எந்த விதமான சாவும் கிடையாது. ஆனா அவர்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அணிவித்துக் கொண்டு தாகமா இருக்கு தாகமா இருக்கு தாகமா இருக்கு என்று சொல்லி கத்துவார்களாம். ஆனா அவர்களுக்கு அங்க பதில் கொடுக்கவோ அவ கூக்குரலை கேட்க காதோ இல்ல அங்க வந்து தண்ணீர் கொடுக்கவோ ஒருவரும் வரமாட்டார்கள். அவர்கள் யார்? வேதத்துக்கு செவி கொடுக்காமல், தேவனை அசட்டை பண்ணி கொண்டு ஜெபிக்காமல், எந்த ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்யாமல் தன் மனமோல போக்குல வாழ்ந்தவர்களுக்கு அங்கே ஒரு தாகம் இருக்கிறது. ஆனா பூமியிலே வாழும் பொழுது ஒரு தாகம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ தாகமாய் இருக்கிறாயா என்றால், நான் உருவாக்கின பிள்ளைகள் அப்படி தாகமான இடத்துக்கு நரகத்துக்கு போகிறார்களே, நீ கொஞ்சம் அதுக்காக ஜெபிக்க கூடாதா என்று கேட்க தேவன் தாகமா இருக்கு என்று சொல்லி சிலுவையிலே சொன்னார். அவருடைய தாகம் என்ன? அவர் சரீரத்தை குறித்தல்ல, அவருடைய சொந்த கவலை அல்ல, அவர் உடம்புல ரத்தங்கள் வடித்து கொண்டிருக்குது அதை பற்றி அல்ல, அவர் சாப்பிடாமல் இருந்தார் அதை பற்றி அல்ல, தண்ணீர் கூட கொடுக்க விடாமல் தடுத்தார்கள். அவருடைய தாகத்தை தீர்க்கவா இன்றைக்கு சொல்லுகிறார்? கிடையவே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தாகம் இந்த நாளிலிருந்து
இந்த வேதாகமத்தில் இருக்க வேண்டும். இதை வாசிக்க வேண்டும், இதை தியானிக்க வேண்டும், இதை மற்றவர்களுக்கு இதுல இருக்கிற ரகசியங்களை சொல்ல வேண்டும். நாம் பெற்ற இன்பத்தை இந்த பூமியில் அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்கிற தாகத்தோடு வாழ்ந்து பாருங்கள், ஜபத்தோடு வாழ்ந்து பாருங்கள். ஆலயத்துக்கு போகணுமே அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு வாழ்ந்து பாருங்கள். ஓடி போய் நம்ம அப்பாவை பார்க்கணுமே தேவாலயத்துல அப்படிங்கிற தாகத்தோட நீங்க இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவாராம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொன்னார், நான் யாரும் தெரிஞ்சா நீ என்கிட்ட ஜீவ தண்ணீரை இலவசமாய் கேட்டிருப்பாய் என்று சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தாகமாய் இருக்க வேண்டும். வேதத்திலையும் பரலோகத்திலையும் தேவன் மேலையும் தாகமாய் இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை தலைமுறையும் ஆசீர்வதித்து உங்க தாகத்தை தீர்ப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, இந்த நாளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை உற்சாக தலையிலிருந்து உள்ளா கால் வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் உம்முடைய சரீரத்திலே வடிந்த அந்த பரிசுத்தமான ரத்தத்தை ஊற்றி, வீடு முழுவதும் ரத்தத்தை ஊற்றி, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை பண்ண போகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. பாவங்களோ சாபங்களோ அந்தகார இருளோ பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொருத்தரையும் விட்டு வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி கட்டி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள், வலிகள், மனக்கவலைகளை கர்த்தர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேங்கிற மன தைரியத்தோட எழும்பி ஆண்டவர் அவரவர்களுக்கு போகிற ஆலயங்களுக்கு முதலா சென்று அப்பாவை பார்க்க ஆசீர்வாதத்தை வாங்க என் தேவன் உற்சாகத்தோடு அனுப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு தாகத்தை உண்டாக்கும் வேத வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும் என்கிற ஒரு தாகத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, பூமியில வாழ்கிற மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எங்க பாடுகளை தேவன் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். அப்படிப்பட்ட தாகத்தை கர்த்தர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமாதானத்தை அள்ளித்தாரோ, சந்தோஷத்தை அள்ளித்தாரோ, மன மகிழ்ச்சியை அள்ளித்தாரோ கர்த்தர் கூட இருக்கும்படியாய் துதிக்கிறோம். இப்போது அவர்கள் என்னென்ன ஜபத்தில் இருக்கிறார்களோ, அந்த வேண்டுதலை விண்ணப்பத்தையும் தாகத்தோடு இருக்கிறார்களோ அந்த தாகத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன்னு சொன்ன எங்கள் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஜனங்களின் பாவங்களை நீக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை ரட்சிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மாம்சத்தின் சாயலாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீட்கும் பொருளாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேத வாக்கியம் நிறைவேற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜாதிகளுக்கு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா நீதியையும் நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இஸ்ரவேலருக்கு மகிமையாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேரொளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காணக்கூடாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனிடத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவசாயலாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இம்மானுவேலராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களோடு இருப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெத்லகேமில் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நசரேயன் எனப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூர்ணரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நேச குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதமான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதமானவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியில் எளிமையுள்ளவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் பூமிக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவியை அதட்டின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசை அதட்டின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் வார்த்தையினாலே பிசாசை துரத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சரீரத்தை விட்டு போங்கள் என்று பிசாசுக்கு கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றை அமர்த்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கடலின் மேல் நடந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். திடன் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பயப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷப்படுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கலிகூறுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை பின்பற்றி வா என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சீஷர்களை தெரிந்து கொள்பவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பலத்த செய்கைகள் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கவலைப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கடலோரத்தில் போதகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிகாரமுடையவராய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊமைகளாய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வசனத்தை போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாளில் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினியினால் அபிஷேகிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சப்பானிகளை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீர்க்கோவை வியாதியுள்ளவனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குருடனின் கண்களில் உமிழ்ந்து சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சூம்பின கையை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறவி குருடனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகியை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை துரத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். திமிர்வாதக்காரரை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்புங்கள் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்த ஸ்திரீயை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செவிடர்களை கேட்க வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊமையரை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ சமாதானத்தோட போ என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட நாம் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 101 முதல் 200 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம், பிசாசை ஜெயிப்போம். ஆமென். சிறுபெண்ணே எழுந்திரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீமோனுடைய மாமியை தூரத்திலிருந்து தூக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் வஸ்திரத்தை தொடும்போது விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தை சிங்காசனமாய் உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை பாதபடியாய் கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூரண சற்குணராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்தரங்கத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாய் பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீமையினின்று எங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தப்பிதங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தேவைகளை அறிந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கண்மலையின் மேல் நிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயத்தின் நினைவுகளை அறிகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜாக்கிரதையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே அனலா இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தயவுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனதுருகின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்கதரிசியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்தோத்தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மிகுந்த மகிமையோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமீபமாய் வாசலருகே வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமை பொருந்தியவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தின் மேகங்கள் மேல் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தரின் நாமத்தினால் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையின் தூதரோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆச்சரியப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேகங்களுடனே வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மறுரூபமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கட்டவிழ்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல போதகராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கற்பனைகளை கை கொள்ள சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெற்றோரை கனம் பண்ண சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறனிடத்தில் அன்பு கூற சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனால் எல்லாம் கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். களவு செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவிலே விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவி உற்சாகம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசம் உள்ளவர்களாய் செபியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபத்தில் கேட்பதை பெறுவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கன்னத்தில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதர்களுக்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் பாவம் ஒன்றென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவமில்லாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பழுதற்ற பலியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிவப்பான மேலங்கியை உடுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
எங்களுக்காய் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். பல பாடுகள் பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் பாடு அனுபவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவராய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் துக்கம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய துக்கங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதலால் காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் பாதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களினால் நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் நெருக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் ஒடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் தரித்திரரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். வாயை திறவாதிருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 218 A/6, விடுதலையின் நகர், பெத்தேல் ரயில்வே கேட் அருகில், மந்தித்தோப்பு போஸ்ட், கோவில்பட்டி 628502. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222. மற்றொரு எண் 9865352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே என்ற புஸ்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புஸ்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865252721. கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.